நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த மலை 2 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பூமிக்கு அடியில எரிமலை குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ 600 வருடங்களுக்கு முன்னாடி சோழர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், திப்பு சுல்தான் படைகள் உட்பட எக்கச்சக்கமான வரலாற்று சம்பவங்களை இந்த மலை கடந்து வந்திருக்கு. சரி, இந்த இடம் எங்க இருக்கு, மலைக்கு மேல என்ன இருக்கு, கோட்டையை கட்டினது யாரு, எதுக்காக கட்டப்பட்டது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மலை இருக்கு. முக்கியமா மன்சூராபாத், பூதமங்கலம் போன்ற கிராமங்களுக்கு பக்கத்துல தான் இந்த மலையை பார்க்க முடியும். மன்சூராபாத் கிராமத்துல துர்கம் என்ற ஊர் இருக்கு. அங்கதான் இந்த மலையும் இருக்கு. இந்த மலைக்கு மேல ஒரு கோட்டை பெரிய மதில் சுவருடன் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஊர் பேரை சேர்த்து வச்சுதான் இந்த மலைக்கு துர்கம் மலைக்கோட்டை என்ற பெயர் உருவாகி இருக்கு. இந்த மலை முழுக்க பாறைகளால சூழப்பட்டிருப்பதை உங்களால பார்க்க முடியும். இந்த துர்கம் மலைக்கோட்டைக்கு தரையில இருந்து மலைக்கு மேல ஏற வழிபாதை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பாதி மலையில இருந்து இந்த துர்கம் சுற்றுவட்டார பகுதிகளை நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இந்த மலைக்கு மேல முழுசா ஏறுவதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கும். காலை 7 மணி முதல் 10 மணிக்குள் மலை ஏறி இறங்குவது நல்லது. எதுக்கு சொல்றேன்னா, மதிய நேரங்கள்ல அதிகமா வெயில் இருக்கும், பாறைகள் சூடா இருக்கும். இதனால ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மலை உச்சியில ஒரு சின்ன கோயில் இருக்கு. அங்க வேப்பமரம், பக்கத்துல திரிசூலங்களும் ஒரு சின்ன விநாயகர் சிலையும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல இருந்து மேல ஏறி போகும்போது நிறைய பாறைகள் உங்களுக்கு தெரியும். இந்த பாறைகளை கடந்து போனா அங்க ஒரு பெரிய நீர் சேகரிக்கும் சுனை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாவும் அழகாகவும், நீரானது பச்சை நிறத்திலையும் இருக்கு. இந்த சுனை மிக பெரிய பாறைக்கு பக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்கள் காலங்கள்ல இந்த நீர் சுனை உருவாக்கப்பட்டிருக்கு. நீர் அருந்த, குளிக்க போர் வீரர்களுக்கும் கால்நடைகளுக்கும் இந்த நீர் சுனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். இந்த நீர் சுனைக்கு கீழே இருந்து மேல் பக்கமா ஒரு பெரிய பாறை தொடர்ச்சியா நீண்டு இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அடிக்கிற வெயில்ல இந்த நீர் சுனை வற்றி போகாம இருக்கு. இந்த நீர் சுனையில் இருந்து கொஞ்ச தூரம் இடது பக்கமா மேல் நோக்கி நடந்து போகணும். பாறைகளை கடந்து மேல போனதுக்கு அப்புறம் மிக பெரிய பிரம்மாண்டமான பாறையை உங்களால பார்க்க முடியும். விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்கள் மலை உச்சியில இந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய பாறைகள்ல தான் கோட்டையை கட்டுவாங்க. இந்த பாறைக்கு மேல துர்கம் கோட்டை மதில் சுவர் தெரியும். பாறைக்கு பக்கத்துல வழி போகும். அதன் வழியா மேல் நோக்கி நடக்கும் போதே அந்த மதில் சுவர் நுழைவு வாயில் நம்மளால பார்க்க முடியும். அந்த நுழைவு வாயில் பக்கத்துல நடந்து போய் பார்த்தீங்கன்னா மிக பெரிய மதில் சுவர் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த மதில் சுவர்கள் எதிரிகளால் தகர்க்க முடியாத அளவிற்கு உறுதியா கட்டப்பட்டிருக்கு. அங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்த வழி தெரியும். இன்னும் கொஞ்ச தூரம் மேலே ஏறி நுழைவு வாயில் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோடைய மொத்த இடங்களையும் அதனுடைய அழகையும் ரசிக்க முடியும். அந்த நுழைவு வாயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மதில் சுவர் உச்சியில ஓட்டைகள் போடப்பட்டிருக்கு. இதுல அம்புகள் மற்றும் ஈட்டிகள் பொருத்தி எதிரிகள் மீது தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நுழைவு வாயில்ல இருந்து உள்பக்கமா போனீங்கன்னா ஒரு அழகான அறை நமக்கு தெரியும். காலப்போக்குல இதை சரியா பராமரிக்காம விட்டதால எல்லாமே பாழடைஞ்சு உடைஞ்சு போயிருக்கு. இந்த அறை சுவர்கள் பாதி கருங்கற்களாலும் மேற்பக்கம் செங்கற்களாலும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த முன்பக்க அறைகள் படை வீரர்கள் காவலுக்கு நிற்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம். இந்த சுவர்கள்ல விளக்கு மாடம் பொருத்தப்பட்டிருக்கு. இரவு நேரங்கள்ல வெளிச்சம் தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நாம தேடி வந்த கோட்டை கண்ணுக்கு அழகா காட்சியளிக்கும். இந்த கோட்டைக்கு பக்கத்துல நுழைவு வாயில்ல இருந்து கொஞ்ச தூரம் கோட்டையை நோக்கி போகும்போது 2வது நீர் சுனைய பார்க்க முடியும். நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான கோட்டை முழுக்க முழுக்க செங்கற்களாலும் கருங்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கு. மேற்கூரையில் இருந்து கீழ்ப்பக்கம் அடித்தளம் வரைக்கும் செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு மேல ஏறுவதற்கான படிக்கட்டுகள் போடப்பட்டிருக்கு. பக்கத்துல இன்னொரு பாதாள அறைக்கான கதவு இல்லாத நுழைவு வாயில பார்க்க முடியும்.
சரி, இந்த கோட்டைக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவரையும் அப்புறம் கோட்டையின் ஒரு பக்கத்தையும் பார்க்க முடியும். விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்களின் கட்டிடக்கலைக்கு எந்த ஒரு விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த சுவர் பிரம்மாண்டமா இருக்கு. கோட்டைக்கு பின்பக்கமா மிகப்பெரிய சுவர் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆனா கீழே சுவர் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த உடைக்கப்பட்ட சுவர் வழியா உள்நோக்கி போனீங்கன்னா சுவர் எழுப்ப செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த உடைக்கப்பட்ட சுவர் வழியா உள்நோக்கி போனீங்கன்னா சுவர் எழுப்ப செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய அறைய பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த அறைகள் பெரும்பாலும் காவல் வீரர்களுக்கு ஆயுதங்கள் சேமிக்க, உணவு தானியங்கள் சேமிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. செஞ்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக இந்த இடம் எல்லை கண்காணிப்பு பகுதியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடம்தான் இந்த அறைக்கான நுழைவு வாயிலா இருக்கு. இங்க இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பாதாள அறைக்கு போக முடியும். இந்த 2 பாதாள அறைகள் ஆயுதங்கள் சேமிக்க பயன்பட்டிருக்கலாம். இந்த அறைக்கு கீழ்கட்டுமானம் கருங்கற்களால் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த பாதாள அறை வெளிச்சத்திற்கு இங்க ஒரு விளக்கு மாடம் இருக்கு. முக்கியமா இந்த பாதாள அறைகள் ஆயுத கிடங்காகவும் தற்காலிகமா கைதிகளை அடைச்சி வைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த பாதாள அறையை விட்டு வெளியேறும் போது ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்மளால போக முடியும். அதுதான் இந்த கோட்டையோடைய மேல் பக்கம். சரி, இந்த கோட்டைக்கான வரலாறு என்ன சொல்லுதுன்னா, சோழர் காலத்துல இந்த மலை ஒரு கண்காணிப்பு பகுதியாகவும் கிபி 14-15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலங்கள்ல இந்த மலை மீது கோட்டை எழுப்பப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதன் பிறகு செஞ்சி நாயக்கர்கள் மராட்டியர்களின் கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்திருக்கு. செஞ்சியை ஆண்ட வீர தளபதி தேசிங்கு ராஜாவின் முக்கிய பாதுகாப்பு அரணாக இந்த துர்கம் கோட்டை இருந்திருக்கு. போர்க்காலங்கள்ல வீரர்கள் தங்குவதற்கும் எதிரிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் இந்த துர்கம் கோட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு நாயக்கர்கள் இந்த கோட்டையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். நாயக்கர்கள் இந்த துர்கம் கோட்டைக்கு சில கட்டிட வேலைப்பாடுகளும் செய்திருக்காங்க. நாயக்கர்கள் நீர் சுனைகளை மேம்படுத்தி கோட்டைக்கு பாதுகாப்பை வலுப்படுத்தி எதிரிகள் உள்நுழையாமல் இருக்கவும் எல்லைகளை கடக்கும் எதிரிகளை கண்காணிக்கவும் இந்த துர்கம் கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழர்கள் இந்த கோட்டைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கலாம். மேலும் அவர்களது உள்நாட்டு பாதுகாப்பு, வணிக பாதைகள் கண்காணிக்கவும் இந்த மலைப்பாறை ஒரு காவல் அரண்களாக பயன்பட்டிருக்கு. திருவண்ணாமலை, போலூர், செஞ்சி போன்ற இடங்கள் சோழர்கள் ஆட்சியில் சிறந்த ஆன்மீக தலங்களாகவும் எல்லை பாதுகாப்பு மையங்களாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலூர் மற்றும் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இந்த துர்கம் மலை இருப்பதால் இந்த மலை சோழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டிருக்கலாம். இந்த மதில் சுவர்கள்ல ஈட்டிகள் பயன்படுத்தவும் எதிரிகளை கண்காணிக்கவும் இது போன்ற ஓட்டைகள் நிறைய இடங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மதில் சுவர்கள் எதிரிகளை எளிதா ஏறவிடாத அளவிற்கு செங்குத்தான பாறைகள்ல ஒரு குறிப்பிட்ட நீளம் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுதான் தேன்கூடு. இந்த தேன்கூடு மலை தேனீகளால கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல இதை சீண்டாம இருப்பதுதான் நமக்கு நல்லது. இந்த பாறைகளை கடந்து இந்த மலை உச்சியில இருந்து இந்த துர்கம் ஊரோட மொத்த இடங்களையும் பார்க்கும்போது மிக அற்புதமான பிரம்மாண்ட காட்சியா நமக்கு தெரியும். இந்த துர்கம் கோட்டையை அரசாங்கம் ஏன் பராமரிக்கலன்னு தெரியல. இந்த இடங்களை நல்லா சுத்தம் செய்து பராமரிச்சாங்கன்னா நிறைய மக்கள் வெளியூர்கள்ல இருந்து துர்கம் கோட்டையை பார்க்க வருவாங்க. அதே சமயம் இந்த மலைப்பகுதிகள் அழியாம பாதுகாப்பா இருக்கும். வரலாறு என்பது வெறும் புத்தகங்களில் மட்டும் இல்லை, நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு மலையிலும் மண்ணிலும் புதைந்து கிடக்கிறது. அப்படி திருவண்ணாமலை மண்ணில் மன்சூராபாத் கிராமத்தின் அருகில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் ஒரு வரலாற்று சின்னம் தான் இந்த துர்கம் கோட்டை. இன்று பலருக்கும் தெரியாத இந்த மலையின் உச்சியில் 600 ஆண்டுகால மர்மங்களும் வீர வரலாறும் இந்த மலையைத்தான் நம்பியிருக்கின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.